ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் சத்யா. ரீசெண்டாக பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஜாவாஸ்கிரிப்டில் டாமோட மெத்தட்ஸ் வந்து பார்த்து வந்துட்டு இருக்கோம். ஸோ பேஸ்ட் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற மெத்தட் வந்து கொரி செலக்டர் அப்படிங்கிற மெத்தட் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ஆக்சுவலாக இந்த கொரி செலக்டர் அப்படிங்கிற மெத்தட் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ப்ரீவியஸாக பார்த்த மெத்தடை விட இந்த மெத்தட் வந்து ஒரு இம்பார்ட்டண்டான மெத்தட். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா கொரி செலக்டர்னா என்ன, அண்ட் தென் பார்த்தீங்கன்னா அந்த கொரி செலக்டரை எப்படி நம்ம ஜாவாஸ்கிரிப்டில் வந்து யூஸ் பண்ண சொல்லிட்டு நம்ம ஒன் பை ஒன்னாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம கொரி செலக்டர் அப்படிங்கிற மெத்தட் பற்றி பார்க்கலாம். ஆக்சுவலாக இந்த கொரி செலக்டர் அப்படிங்கிற மெத்தட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இம்பார்ட்டண்டான மெத்தட். ஓகேங்களா? ஏன்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ப்ரீவியஸாக வந்து நிறைய மெத்தட்ஸ் வந்து பார்த்துருப்போம். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஐடி, கிளாஸ் நேம், அண்ட் தென் கிளாஸ், அண்ட் தென் நேம், டேக் நேம். ஸோ இந்த எல்லா மெத்தட்ஸுமே யூஸ் பண்ணி வி கேன் அக்சஸ் த எலமெண்ட்ஸ். ஓகேங்களா? ஆனால் இந்த கொரி செலக்டர் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா இந்த எல்லா மெத்தட்ஸுமே நம்ம வந்து யூஸ் பண்ணிக்க முடியும் ஒரு சிங்கிள் மெத்தடில். ஓகேங்களா? ஸோ அதனால பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு இம்பார்ட்டன்ட் மெத்தட் நான் சொல்லியிருந்தேன். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பாடியில் வந்து என்ன பண்ணுறேன்னா ஃபஸ்ட்டு வந்து H1 டேக் நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ H1 டேக் கிரியேட் பண்ணிவிட்டு இல்லை ஜஸ்ட் ஜாவா ஸ்கிரிப்ட்னு மட்டும் நான் கொடுத்துக்கிறேன். இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா ஒரு இந்த டேக் நேம் யூஸ் பண்ணி நம்ம வந்து இந்த எலமெண்ட் வந்து அக்சஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு ஒரு பட்டன் நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ பட்டன், இந்த பட்டனில் வந்து ஜஸ்ட் சேஞ்ச் டெக்ஸ்ட்னு சொல்லிட்டு ஒரு பட்டன் நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். சேஞ்ச் டெக்ஸ்ட் நான் சேவ் பண்ணிக்கிறேன். அவுட்புட்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஜாவாஸ்கிரிப்ட்னு சொல்லிட்டு வந்திருக்கும். நெக்ஸ்ட் வந்து சேஞ்ச் டெக்ஸ்ட் சொல்லிட்டு ஒரு பட்டன் வந்து கிரியேட் ஆகிருக்கும். ஓகேங்களா? இப்போ இதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஆன் கிளிக் ஈவெண்ட் எழுதிக்கலாம். ஸோ ஆன் கிளிக் இதில் வந்து சேஞ்ச் டெக்ஸ்ட்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் நான் டிஃபைன் பண்ணிக்கிறேன், கால் பண்ணிக்கிறேங்க. சேஞ்ச் டெக்ஸ்ட்டு. ஸோ இப்போ வந்து அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணிட்டேன். இப்போ நம்ம இந்த ஸ்கிரிப்ட் பேஜ் போய்க்கலாம். ஸ்கிரிப்ட் பேஜில் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு ஃபங்க்ஷன் சேஞ்ச் டெக்ஸ்ட்னு சொல்லிட்டு இந்த ஃபங்க்ஷனை இங்கே டிஃபைன் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த ஃபங்க்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா கொரி செலக்டர் அப்படிங்கிற மெத்தட் மூலிமா நான் வந்து இந்த டேக் நேம் வந்து அக்சஸ் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? நம்ம ஐடி யூஸ் பண்ணிக்கலாம், கிளாஸ் யூஸ் பண்ணிக்கலாம், எந்த விதமான மெத்தட் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஆனால் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து இந்த கொரி செலக்டரில் போயிட்டு இங்கே வந்து ஜஸ்ட்டு வேர் எலமெண்ட்ஸ், ஸோ எலமெண்ட் மட்டும் வச்சுக்கிறேன். ஸோ எலமெண்ட் ஈக்குவல் டாக்குமெண்ட் டாட் கெட்டில் கொரி செலக்டர். ஓகேங்களா? கொரி செலக்டரில் போயிட்டு என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஜஸ்ட் வந்து H1 டேக் மட்டும் நான் கொடுத்துக்கிறேன். டபுள் கோட்ஸில் H1 டேக். ஏன்னா இந்த H1 டேக் நான் வந்து அக்சஸ் பண்ண போகிறேன். அதனால் H1 டேக் யூஸ் பண்ணி ஸோ அந்த எலமெண்ட் வந்து அக்சஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நம்ம வந்து டெக்ஸ்ட் வந்து சேஞ்ச் பண்ணணும். அதனால் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து எலமெண்ட் டாட் இன்னர் டெக்ஸ்ட் நான் கொடுத்துக்கிறேன். ஸோ இன்னர் டெக்ஸ்ட் ஈக்குவல் டபுள் கோட்ஸில் ஜஸ்ட் ஜாவாஸ்கிரிப்ட் டுட்டோரியல் சொல்லிட்டு நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? இப்போ இந்த ஃபைலை சேவ் பண்ணிக்கிறேன். இப்போ நம்மளுக்கு வந்து இந்த சேஞ்ச் டெக்ஸ்ட் அப்படிங்கிற பட்டனை ப்ரெஸ் பண்ணும்பொழுது நம்மளுக்கு ஜாவாஸ்கிரிப்ட் அப்படிங்கிறது வந்து ஜாவாஸ்கிரிப்ட் டுட்டோரியல் சொல்லிட்டு நமக்கு சேஞ்ச் ஆகணும். ஜஸ்ட் இங்கே சேஞ்ச் டெக்ஸ்ட் நான் கொடுக்குறேன். ஸோ பார்த்தீங்களா நமக்கு அவுட்புட்டில் ஜாவாஸ்கிரிப்ட் டுட்டோரியல் சொல்லி நமக்கு சேஞ்ச் ஆகிடுச்சு. ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து எலமெண்ட்ஸை வச்சு அக்சஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அதாவது நம்ம டேக் நேம் வச்சு அக்சஸ் பண்ணிக்கலாம், இல்லை ஐடி வச்சு அக்சஸ் பண்ணோம் அப்படின்னா ஐடி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே போயிட்டு ஜஸ்ட் வந்து மை ஐடி நான் கொடுத்துக்கிறேன். ஸோ மை ஐடி. ஸோ இப்போ இந்த மை ஐடி என்ன பண்ணுறேன்னா நான் வந்து ஸ்கிரிப்டில் நான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் வந்து H1 டேக் பதிலாக ஐடி நம்ம யூஸ் பண்ணுறதுனால ஜஸ்ட் நம்ம ஆஷ் கொடுத்துக்கலாம். ஸோ ஆஷ் கொடுத்துட்டு ஜஸ்ட்டு நம்ம மை ஐடி அப்படிங்கிற ஐடி நம்ம செட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த ஃபைலை நான் சேவ் பண்ணிட்டு ரன் பண்ணுறேன். இப்போ சேஞ்ச் டெக்ஸ்ட் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணும்போது நம்மளுக்கு ஜாவாஸ்கிரிப்ட் டுட்டோரியல் சொல்லி நம்ம சேஞ்ச் ஆகிருக்கும். ஓகேங்களா? அப்போ இனிமேல் ஐடி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை கிளாஸ் நேம் வேணாலும் நம்ம கிளாஸ் நேம் யூஸ் பண்ணி கெட் பண்ணிக்கலாம், இல்லை நேம் ஆட்ரிபியூட் யூஸ் பண்ணி கெட் பண்ணிக்கலாம். ஸோ இனிமேல் நம்ம ப்ரீவியஸாக பார்த்த மெத்தட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த கொரி செலக்டர் மெத்தட்லேயே நம்ம வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். சரிங்களா? ஸோ அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஸோ இங்கே என்ன பண்ணுறேன்னா ஜஸ்ட் H2 டேக் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். இதில் வந்து ஃபஸ்ட்டு நான் வந்து யூசர் நேம் அந்த வந்து இமெயில் ஐடின்னு சொல்லிட்டு என்ன பண்ண போனால் 2 ஃபீல்ட் நான் கிரியேட் பண்ண போகிறேன். ஸோ அதுக்காக வந்து இங்கே யூசர் நேம் இன்புட் டேக் நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ இன்புட்டில் வந்து டைப் ஈக்குவல் சப்மிட் நான் கொடுத்துக்கிறேன். சப்மிட்டில் டெக்ஸ்ட் வச்சுக்கலாம். ஓகேங்களா? டெக்ஸ்ட்டு. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு நேம் செட் பண்ணிக்கலாம், நேமில் ஐடி செட் பண்ணிக்கலாம். நான் வந்து ஐடி நான் செட் பண்ணிக்கிறேன். ஸோ ஐடி பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் யூநேம் நான் வச்சுக்கிறேன். யூநேம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நான் வந்து இமெயில் ஐடி வச்சுக்கிறேன். யூசர் நேம் ரிமூவ் பண்ணிவிட்டு இமெயில் ஐடி. ஸோ இமெயில். ஸோ தென் இங்கேயும் என்ன பண்ணுறேன்னா இமெயில் நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன், ஐடி நேம். ஸோ இப்போ வந்து ஒரு பட்டன் நம்பர் கிரியேட் பண்ணிக்கலாம். இதில் ஜஸ்ட் பட்டன் சப்மிட் நான் கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா?
இப்போ நமக்கு வந்து யூசர் நேம் அண்ட் தென் பார்த்தீங்கன்னா இமெயில் சொல்லிட்டு நமக்கு 2 டெக்ஸ்ட் ஃபீல் வந்திருக்கும். ஜஸ்ட் நான் வந்து ஒன் பை ஒன்னாக வேணும் அப்படின்னா நம்ம பிரேக் டயக்ராம் யூஸ் பண்ணிக்கலாம். நான் இப்படியே வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணும்போது நமக்கு ஒரு ஃபங்க்ஷன் கால் ஆகணும். ஸோ அதுக்காக பார்த்தீங்கன்னா இந்த பட்டனில் ஜஸ்ட் வந்து ஆன் கிளிக் ஈவெண்ட் என்ன பண்ணுறேன்னா கெட் இன்புட் சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷனை கால் பண்ணிக்கிறேன். கெட் இன்புட். ஸோ இப்போ இந்த ஃபைல் நான் சேவ் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த கெட் இன்புட் அப்படிங்கிற ஃபங்க்ஷனை வந்து நான் ஸ்கிரிப்ட் பேஜ் வந்து டிஃபைன் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் ஃபங்க்ஷன் கெட் இன்புட். ஸோ இதில் நம்ம என்ன பண்ணலாம்னா நம்ம ஐடி வச்சு இந்த யூசர் நேம் வந்து இமெயில் நம்ம கெட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக வந்து இங்கே வேர் யூ நேம் வச்சுக்கிறேன். யூசர் நேம் ஈக்குவல் டாக்குமெண்ட் டாட் கெட் கெட்டில் கொரி செலக்டர். ஸோ இதில் வந்து நம்ம ஐடி யூஸ் பண்ணி கெட் பண்ண போகிறதுனால ஜஸ்ட் அந்த ஐடி நேம் வந்து மென்ஷன் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் யூ நேம் அண்ட் தென் இமெயில். ஜஸ்ட்டு ஆஷ் யூ நேம். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா வேர் மெயில் அப்படிங்கிறதுனால ஜஸ்ட் இங்கே இமெயில் வச்சுக்கிறேன். இமெயில் ஈக்குவல் டாக்குமெண்ட் டாட் கோரி செலக்டார் அப்படிங்கிற ஃபங்க்ஷனில் போயிட்டு ஆஷ் இமெயில். ஸோ அந்த ஐடி நேம் வந்து இங்கே மென்ஷன் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா. இப்போ வந்து யூசர் நேம் செலக்ட் பண்ணியாச்சு அண்ட் தென் பார்த்தீங்கன்னா இமெயில் செலக்ட் பண்ணியாச்சு. ஜஸ்ட் நம்ம வந்து பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா. ஜஸ்ட் அலாட்டில் வந்து செக் பண்ணி பார்க்கறதுக்காக அலாட்டில் ஃபஸ்ட்டு யூ நேம் டாட் வேல்யூ நான் வந்து பிரிண்ட் பண்ணி காமிக்கிறேன். ஜஸ்ட் வந்து இங்கே யூசர் நேமில் போய்ட்டு ஜஸ்ட் சத்யான்னு கொடுத்துட்டு சப்மிட் பண்ணுறேன். நமக்கு அவுட்புட்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு சத்யா அப்படிங்கிற வேல்யூ வந்துருக்கும். ஓகேங்களா. இல்லை நம்மளுக்கு வந்து இமெயில் வேணும் அப்படின்னா நம்ம இமெயில் டாட் வேல்யூ நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ இமெயில் டாட் வேல்யூ. இப்போ இமெயில் நான் கொடுக்குறேன். ஜஸ்ட் வந்து சத்யா ஸோ @gmail.com கொடுத்துட்டு சப்மிட் பண்ணுறேன். இப்போ நமக்கு அவுட்புட்டில் பார்த்தீங்கன்னா சத்யா @gmail.com சொல்லிட்டு வந்துருக்கும். ஓகேங்களா. இந்தமாரி பார்த்தீங்கன்னா நம்ம அந்த இன்புட்டில் இருக்கிற வேல்யூ நம்ம கெட் பண்ணிக்க முடியும். ஸோ இதை நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஸோ இங்கே வந்து ஒரு HT டேக் நான் வந்து கிரியேட் பண்ணிக்கிறேன். இந்த பட்டன் கீழே ஜஸ்ட் HT டேக் ஜஸ்ட் ஐஃபன் மட்டும் நான் கொடுத்துக்கிறேன் யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டுக்கு. இப்போ வந்து இதுக்கு வந்து அவுட்புட் 1 அவுட்புட் 2 சொல்லிட்டு நம்ம செட் பண்ணிக்கலாம் ஐடி. ஸோ ஐடி பார்த்தீங்கன்னா அவுட்புட் 1 வச்சுக்கிறேன். அது நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அவுட்புட் 2ன்னு வச்சுக்கிறேன். ஓகேங்களா. இப்போ நமக்கு வந்து 2 ஐஃபன் வந்திருக்கும். இப்போ நம்ம கெட் பண்ணுற அந்த வேல்யூவை ஸோ இந்த 2 ஐஃபன் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா செட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக வந்து இங்கே ஃபஸ்ட் நம்ம வேல்யூ நம்ம கெட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம செட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட் வந்து வேர் அவுட்புட் ஸோ அவுட்புட் 1 ஈக்குவல் டாக்குமெண்ட் டாட் கோரி செலக்டர் அப்படிங்கிற ஃபங்க்ஷனில் போயிட்டு நம்ம அந்த ஐடி நாங்கள் பாஸ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் ஆஸ்க் கொடுத்துட்டு அவுட்புட் 1. நெக்ஸ்ட் வந்து இன்னொரு எலமெண்ட்டை கெட் பண்ணணும். அதனால் பார்த்தீங்கன்னா காப்பி அண்ட் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். வேர் அவுட்புட் 2ன்னு சொல்லி நான் கொடுத்துக்கிறேன். ஏன்னா இந்த எலமெண்ட்டில் தான் பார்த்தீங்கன்னா நம்ம அந்த ரிசல்ட் வந்து நம்ம பிரிண்ட் பண்ண போகிறோம். ஸோ இங்கே வந்து அவுட்புட் 2ன்னு வச்சுக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து அவுட்புட் ஸோ அவுட்புட் 1 டாட் இன்னர் டெக்ஸ்ட்டில் போயிட்டு ஈக்குவல் ஸோ இங்கே வந்து யூ நேம் டாட் வேல்யூ செட் பண்ண போகிறேன். ஸோ அடுத்து வந்து இமெயில் செட் பண்ணிக்கலாம். ஸோ அவுட்புட் 2ல் பார்த்தீங்கன்னா இன்னர் டெக்ஸ்ட் ஈக்குவல் இங்கே யூ நேம் பதிலாக இமெயில் வச்சுக்கிறேன். இமெயில் டாட் வேல்யூ. ஸோ இப்போ இந்த ஃபைல் நான் சேவ் பண்ணிக்கிறேன். இப்போ சேவ் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு வந்து யூசர் நேம் நான் கொடுத்துக்கிறேன். ஜஸ்ட் சத்யா. அடுத்து வந்து சத்யா @gmail.com வச்சுக்கிறேன். சப்மிட் பண்ணுறேன். இப்போ நமக்கு அவுட்புட்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு சத்யா அண்ட் தென் சத்யா @gmail.com சொல்லிட்டு வந்திருக்கும். ஓகேங்களா. இன்கேஸ் வந்து இங்கே நமக்கு வந்து யூசர் நேம் அண்ட் தென் பாஸ்வேர்டு வேணும் அப்படின்னா அதாவது இந்த ரிசல்ட்டுக்கு முன்னாடி யூசர் நேம் அண்ட் தென் பாஸ்வேர்டு இல்லை இமெயில் வேணும் அப்படின்னா நம்ம செட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் வந்து இங்கே டபுள் கோட்ஸ் கொடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டு டபுள் கோட்ஸில் யூசர் நேம் ஒரு கோலன் வச்சுக்கலாம். ஸோ இங்கே வந்து ப்ளஸ் நான் கொடுத்துக்கிறேன் கன்கார்டினேஷனுக்காக. ஸோ அடுத்து வந்து இமெயில் ஒரு கோலன். ஸோ இங்கே கன்கார்டினேஷனுக்காக வந்து ப்ளஸ் நான் கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ இந்த ஃபைல் நான் சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ அகெயின் வந்து இங்கே சத்யா இன்புட் நான் கொடுத்துக்கிறேன். அண்ட் தென் வந்து சத்யா @gmail.com வச்சுக்கிறேன். ஓகேங்களா.
ஸோ ஆக்சுவலாக மெயில் ஐடி பார்த்தீங்க அப்படின்னா satyinfotech.contact@gmail.com gmail.com கொடுத்துட்டு இப்போ இந்த சப்மிட் பட்டனை ப்ரெஸ் பண்ணுறேன். ஸோ அப்போ அவுட்புட்டில் நமக்கு யூசர் நேம் வந்திருக்கும். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா இமெயிலில் வந்து satyinfotech.contact@gmail.com சொல்லி வந்திருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இன்புட்டில் இருந்து நம்ம ஐடி யூஸ் பண்ணி நம்ம அந்த வேல்யூ கெட் பண்ணி பிரிண்ட் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? ஸோ நம்ம வந்து பிரிண்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பிரிண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே நமக்கு ஐஃபோன் நமக்கு டிஸ்பிளே ஆகுது. ஓகேங்களா? நமக்கு இந்தமாதிரி டிஸ்பிளே ஆகக்கூடாது. நம்ம வந்து எப்போ சப்மிட் பட்டன் ப்ரெஸ் பண்ணுறோம், ஸோ அப்போ தான் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு அந்த வேல்யூ வந்து இங்கே பிரிண்ட் ஆகணும். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து நமக்கு இந்த ஐஃபோன் நமக்கு தேவையில்லை. ஓகேங்களா? ஸோ அது எப்படி நம்ம பிரிண்ட் பண்ணான்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ப்ரீவியஸாக வந்து நம்ம பார்த்துருந்தோம். ஓகேங்களா? நம்ம டைனமிக்காக வந்து எப்படி நம்ம ஒரு டிவ் எலமெண்ட் கிரியேட் பண்ணுறது அண்ட் தென் பார்த்தீங்கன்னா H1 எலமெண்ட்லாம் கிரியேட் பண்ண சொல்லி பார்த்துருந்தோம். ஸோ நம்ம அந்த மெத்தடில் வந்து நம்ம இந்த வேல்யூ நம்ம பிரிண்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா ஒரு பாடி நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ வேர் பாடி ஈக்குவல் document.body. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம வந்து பாடி நம்ம செலக்ட் பண்ணியாச்சு. இந்த பாடியில் என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம டைனமிக்காக வந்து HT டேக் நம்ம வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த HT டேக்கில் வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த ரிசல்ட் வந்து நம்ம பிரிண்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஏன்னா இந்த ப்ரீவியஸாக வந்து நமக்கு இந்த ஐஃபோன் நம்மளுக்கு தேவையில்லை. நம்ம எப்போ சப்மிட் பட்டன் ப்ரெஸ் பண்ணுறோமோ அப்போ நம்மளுக்கு ரிசல்ட் வந்தால் மட்டும் போதும். ஸோ அதுக்கு மேலே நமக்கு பிரிண்ட் ஆக வேணாம். ஓகேங்களா? அதனால் என்ன பண்ணுறேன் அப்படின்னா நம்ம இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணும்பொழுது நம்ம டைனமிக்காக HT டேக் நம்ம கிரியேட் பண்ணி அந்த HT டேக்கில் வந்து இந்த வேல்யூ நம்ம ஸ்டோர் பண்ண போகிறோம். ஸோ இப்போ நம்ம வந்து பாடி நம்ம கிரியேட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா ஒரு 2 HT எலிமெண்ட் நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக வந்து வேர் ஸோ ரிசல்ட்டுக்காக வந்து our நேம் வச்சுக்கிறேன். ஸோ our நேம் ஈக்குவல் document.create element. கிரியேட் எலமெண்ட்டில் ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒரு HT டேக் நம்ம கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ நான் வந்து இங்கே HT நான் கொடுத்துக்கிறேன் H3. ஸோ HT இல்லைனா H1 நம்பர் கூட கொடுத்துக்கலாம். நான் வந்து HT வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இன்னொரு எலமெண்ட் நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம் இமெயிலுக்காக. ஜஸ்ட் வந்து ரிசல்ட் மெயில்னு வச்சுக்கிறேன். ஸோ ரிசல்ட் இமெயில் document.create எலமெண்ட்டில் HT நம்ம கிரியேட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்து 2 HT எலமெண்ட் நம்ம கிரியேட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ வந்து இந்த எலமெண்ட்டில் என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம அவுட்புட் நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக வந்து our name டாட் இன்னர் HTML போயிட்டு ஸோ இன்னர் டெக்ஸ்ட்டில் போயிட்டு ஃபஸ்ட் என்ன பண்ணுறேன் அப்படின்னா டபுள் கோட்ஸில் வந்து யூசர் நேம் நான் கொடுத்துக்கிறேன். யூசர் நேம் ஒரு கோலன். ஸோ இப்போ வந்து இங்கே நான் ப்ளஸ் கொடுத்துக்கலாம். ப்ளஸ் கொடுத்துட்டு இங்கே யூநேம் டாட் வேல்யூ நான் கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது காப்பி அண்ட் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ வேல்யூ இங்கே வரணும். சேம் பார்த்தீங்கன்னா இங்கேயும் நான் வேல்யூ வச்சுக்கிறேன். வேல்யூ இப்போ யூநேம் பதிலாக இமெயில் நான் கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா? ஏன்னா நம்ம இந்த யூநேம் இமெயில் தான் பார்த்தீங்கன்னா நம்ம அந்த எலமெண்ட் செலக்ட் பண்ணியிருந்தோம். ஸோ அப்போ அந்த எலமெண்ட் தான் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து வேல்யூ இருக்கும். ஓகேங்களா? அப்போ அந்த வேல்யூ கெட் பண்ணுறதுக்காக இங்கே யூநேம் டாட் வேல்யூ அந்த இமெயில் டாட் வேல்யூ சொல்லி கொடுத்துருக்கிறேன். ஸோ இந்த ஆர் நேம் இந்த ஆர் இமெயில் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ஆர் நேம் அந்த ஆர் இமெயில் பார்த்தீங்கன்னா இந்த HT எலமெண்ட். ஓகேங்களா? இந்த HT எலமெண்ட் எங்கே நம்ம ஸ்டோர் பண்ண போகிறோம்னா இந்த பாடியில் நம்ம வந்து ஸ்டோர் பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக பார்த்தீங்கன்னா ஸோ ஃபைனலாக வந்து இங்கே பாடி டாட் அப்பன் அப்படிங்கிற ஃபங்க்ஷனில் போயிட்டு இந்த ஆர் நேம் வந்து பாஸ் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்துட்டு பார்த்தீங்கன்னா பாடி டாட் அப்பன் ஃபங்க்ஷனில் இந்த ஆர் இமெயில் நம்ம பாஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு பாடி நம்ம கிரியேட் பண்ணிக்கிறோம். அந்த பாடியில் பார்த்தீங்க அப்படின்னா HT எலமெண்ட் நம்ம வந்து 2 டைம்ஸ் நம்ம கிரியேட் பண்ணியிருக்கிறோம். நெக்ஸ்ட்டு அந்த HT எலமெண்ட்டில் வந்து நம்ம இன்னர் டெக்ஸ்ட்டில் யூசர் நேம் அண்ட் தென் பார்த்தீங்கன்னா இமெயில் நம்ம இங்கே பிரிண்ட் பண்ணிட்டோம். ஓகேங்களா? இமெயில் நம்ம வேல்யூ வந்து இங்கே ஸ்டோர் பண்ணிட்டோம். இப்போ அந்த ஆர் நேம் அண்ட் தென் பார்த்தீங்கன்னா ஆர் இமெயில் இதுதான் பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த HT எலமெண்ட். அந்த HT எலமெண்ட் தான் நமக்கு வேல்யூ ஸ்டோர் ஆகிருக்கு. அதனால் அந்த HT எலமெண்ட் என்ன பண்ணுறேன்னா அந்த பாடியில் போயிட்டு அப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ அப்பன் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு அந்த பாடியில் நம்மளுக்கு வந்து சப்மிட் பட்டன் ப்ரெஸ் பண்ணும்போது ரிசல்ட் வந்து பிரிண்ட் ஆகும். இப்போ இந்த ஃபைல் நான் சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே HTML போயிட்டு நமக்கு இந்த HT டேக் நம்ம ரிமூவ் பண்ணி விட்டுடலாம். இது நமக்கு தேவையில்லை. அதனால் ரிமூவ் பண்ணி விட்டுட்டு இந்த ஃபைலை சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நமக்கு சப்மிட் பட்டன் ப்ரெஸ் பண்ணும்போது நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு அந்த யூசர் நேம் அண்ட் இமெயில் நமக்கு பிரிண்ட் ஆகணும். ஓகேங்களா? ஜஸ்ட் இப்போ யூசர் நேம் வந்து சத்யா நான் கொடுத்துக்கிறேன். இமெயில் வந்து satyinfotech
அண்ட் தென் பார்த்தீங்கன்னா டாட் contact@gmail.com. ஸோ இப்போ சப்மிட் பட்டன் ப்ரெஸ் பண்ணுறேன். ஸோ இப்போ அவுட்புட்டில் பார்த்தீங்களா நமக்கு யூசர் நேம் வந்து சத்யா பிரிண்ட் ஆயிருக்கும். அந்த இமெயில் வந்து sathyainfotech.contact@gmail.com சொல்லி பிரிண்ட் ஆயிருக்கும். ஓகேங்களா, இது பார்த்தீங்க அப்படின்னா எப்போ நான் சப்மிட் பட்டன் ப்ரெஸ் பண்ணுறனோ அப்போ தான் நமக்கு என்ன ஆகும்னா அந்த ரிசல்ட் வந்து இங்கே பிரிண்ட் ஆகும். ஓகேங்களா, நமக்கு முன்னாடியே வந்து நமக்கு அந்த ஐஃபோன் வச்சுட்டு ஸோ அந்தமாரி நம்ம பிரிண்ட் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா நம்ம டைனமிக்காக வந்து எஸ்டி எலமெண்ட்டை கிரியேட் பண்ணி அதில் வந்து நம்ம வந்து வேல்யூ வந்து பிரிண்ட் பண்ணிக்க முடியும். சரிங்களா, ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா கொரி செலக்டர் மூலிமா நம்ம வந்து ஐடி அண்ட் தென் கிளாஸ் நேம், டேக் நேம், ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இதை பார்த்தீங்கன்னா கொரி செலக்டர் அப்படிங்கிற மெத்தட். ஸோ அண்ட் தென் இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா ஜாவாஸ்கிரிப்டில் கொரி செலக்டர் அப்படிங்கிற மெத்தட் பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்த்துருந்தோம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு நல்ல டாபிக் பார்க்கலாம். ஸோ பை சி.